சிவா சார், சிவா சார், சிவா சார், ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். அப்பதான் என்னோட சைடுல இருக்கிற நியாயம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லணும் தான் நான் உங்களை பார்க்க இங்க வந்தேன். தயவு செஞ்சு என்னோட சூழ்நிலையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சிவா சார். ஏய், இங்க பாரு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலேயே உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். பப்ளிக் பிளேஸ்ல தேவையில்லாம நீயா ஏதாவது சொல்லி அதுக்கு நான் ட்ரிகர் ஆகி பதிலுக்கு ஏதாவது திட்டுன ரொம்ப தப்பாயிடும். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இல்ல சிவா சார், நான் போக மாட்டேன். உங்களையும் இந்த இடத்துல இருந்து நான் போக விட மாட்டேன். நடந்த எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். பாத்தியா, நான் சொல்லி வாய கூட மூடல, அதுக்குள்ள ஒரிஜினாலிட்டி வெளியே வந்துருச்சு. சிவா சார், ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் சொன்னது எதையுமே நீங்க காது கொடுத்து கேட்டதே இல்ல. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்கிட்ட வந்து தப்பு ஏன் மேலதான், நடந்த விஷயம் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கிற சக்தின்னு சொல்லியிருக்கீங்க. அதனால காயத்ரி விஷயத்துல என்ன நடந்துச்சுங்கிறத தயவு செஞ்சு கொஞ்சம் கேளுங்க சார். என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நான் உங்க கண்ணிலேயே பட மாட்டேன். எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு சக்தி, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எனக்கு எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். காயத்ரி விஷயத்துல என்ன நடந்துச்சு, நீ என்ன பொய் சொன்ன, நீ எதுக்கு இதெல்லாம் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்பெல்லாம் உன் முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சிவா சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சிவா சார். ப்ளீஸ் சிவா சார். உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா? உன் சுயநலத்துக்காக அடுத்தவங்க வாழ்க்கையில விளையாடி இருக்க. மத்தவங்க உன்னை பத்தி தப்பா சொல்லும் போது கூட அவங்க கிட்ட நான் ஃபைட் பண்ணிருக்கேன். காயத்ரி விஷயத்துக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலியிலேயே யாருக்கிட்டையும் நான் உன்னை விட்டு கொடுத்ததே இல்லை, தெரியுமா? ஆனா எப்ப இதெல்லாம் நீ பண்ணன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் பாதி செத்துட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப தயாரா இல்ல. சிவா சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஏன் தரப்புல என்ன நியாயம் இருக்குன்னு நீங்க கேட்டாதானே அது உங்களுக்கு புரியும். பண்ற எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டு இப்ப நீ பண்ணதுக்கு நியாயம் வர சொல்றியா? சிவா சார், நான் பண்ணது சரின்னு நான் சொல்ல வரல. ஆனா நான் ஏன் பண்ண, எதுக்கு அப்படி நடந்துக்கிட்டேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறுத்து.